இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து இப்ப கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. சோ அதுல இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். கன்சிடர் பண்ற மாதிரி இருக்க டாப் 5 கம்பெனிஸ் வந்து எடுக்க போறோம். அவங்களோட இப்ப இருக்க பிளான் என்ன? அண்ட் தென் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்ன? அவங்க இப்ப மார்க்கெட்ல எப்படி இருக்காங்க? அண்ட் தென் அவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப் எப்படி இருக்கு? அண்ட் தென் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைலா அனாலிசிஸ் வந்து பண்ண போறோம். சோ அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க? அண்ட் தென் அவங்களோட ஃபியூச்சர் டார்கெட் என்ன இருக்கு? எல்லாத்தையுமே டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த 5 ஸ்டாக்ஸ் ஏன் கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா ஹீரோ மோட்டார் கம்பெனி வந்து பார்ப்போம். ஹீரோ மோட்டார் கப்போட சிஓ வந்து யாரு? நிரஞ்சன் குப்தான்றவங்க தான் சிஓவா வந்திருக்காங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிம்பிளா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இது வரைக்கும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியா தான் வந்து இருந்தோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பைக் கம்பெனியா இருந்தோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு பைக் தேவை அப்படின்னா, அதுல வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்குது. சோ இந்த மாதிரி பேசிக் கம்யூட்டிங் பைக்கா தான் இத்தனை நாள் வந்து இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு கம்பெனியா தான் இருந்தோம். பட் ஆனா இதுக்கப்புறம் எங்களோட ஃபோக்கஸ் வந்து பிரீமியம்ல வந்து போக போறோம். ஸோ பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ், இவி பிசினஸ் ஆன அந்த விடா இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல ஒன்னும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்புறம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்புறம் ஆர்லி டேவிட்சனோட அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா இருக்கு. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சொல்ற விஷயமா இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓ வந்து யாரு அப்படின்னா நிரஞ்சன் குப்தாவா வந்து இருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப்ல தான் இது வந்து வருது. சரி, ஓகே. இவங்களோட லாஸ்ட் 3 மந்த்ஸோட அப்டேட் என்ன நடந்திருக்கு? இந்த கம்பெனியோட ரூரல் டிமாண்ட் பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கு. அதிகமா ஃபார்மிங் இன்கம் வந்து வருது. அதனால ஃபார்மர்ஸ் எல்லாரும் புது பைக் பர்ச்சேசஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. பிரீமியம் புஷன் நம்ம பாக்குறாங்க பாத்தீங்களா, அது என்னென்ன பைக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்லி டேவிட்சனோட X440யும் எக்ஸ்ட்ரீம் சீரிஸும் மேவரிக் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவை தாண்டி லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியன் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குளோபல் பிசினஸ் மட்டும் 40% ரஃப்லி வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 2026ல இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏவி பிசினஸ்ல விடாவை வந்து பார்க்கும்போது இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போக போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவி மார்க்கெட் லீடர் இவங்க வந்து கிடையாது. கொஞ்சம் டாமினேட் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதனால சார்ஜிங் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த போறோம். இவி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வர போறோம். மார்க்கெட் ஷேரை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்க ஓவராலா வந்து சொன்ன ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட புல் கேஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா அதை பண்ணாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து ஏறும். அது என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க கிட்ட கேஷ் ஜென்ரேஷன் சூப்பரா வந்து இருக்கு. மார்க்கெட்ல லீடரா வந்து இருக்காங்க. டூ வீலர் மார்க்கெட்ல அதிகமா டிவிடெண்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க. ரூரல் ரிகவரி நல்லா வந்து இருக்கு. டிவிஎஸும் அண்ட் தென் பஜாஜும் வந்து பார்க்கும்போது பிரீமியம் செக்மெண்ட்ல ஃபாஸ்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. இவி மார்க்கெட்லயும் இவங்களால பிடிக்க முடியல. இது ரெண்டும் ரிஸ்கா வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டும் இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் இறங்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தா அந்த 4 வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏறும். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பத்தி பார்ப்போம். இப்போ இந்த ஹீரோ மோட்டார்ஸை பத்தி நம்ம இன்டெப்தா வந்து பார்க்கல. பட் ஆனா ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் டேட்டா வந்து நம்ம லாஸ்டா எல்லா கம்பெனிஸையும் வச்சு கம்பேரிசனா வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை பத்தி பார்ப்போம். சிஓ யாரு? கிரீஷ் வாகான்றவங்க தான் சிஓவா வந்திருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்க்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுது? ட்ரக் சைக்கிள் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு ட்ரக் சைக்கிளே வந்து பார்க்கும்போது புது growth ஃபேஸ் வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடக்குது. ஹைவேஸ்ல ஸ்பெண்டிங் வந்து நடக்குது. லாஜிஸ்டிக்ஸோட growth வந்து இருக்கு. மேனுஃபேக்சரிங்ல growth வந்து இருக்கு. இதனால கமர்ஷியல் வெஹிக்கிளோட டிமாண்ட் வந்து நல்லா இருக்கும். இந்தியாவில சூப்பரா growth ஆக போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 3 மந்தோட அப்டேட் இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 இந்த கம்பெனி ரிப்போர்ட் பண்ணதுலேயே வந்து சூப்பரான ஒரு ரெக்கார்டா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் சூப்பரா வந்து பண்ணியிருக்கதா சொல்றாங்க. எபிட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 13% வந்து கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டா தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இந்த எபிட்டா மார்ஜின்றது க்ரோ ஆகுது எப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளா பார்க்கும்போது, இந்த கம்பெனி அதிகமான ட்ரக்ஸ் வந்து விற்கல. ஒரு ட்ரக் விற்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருந்திருக்கு. ஸ்ட்ரக்சரலாவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. இன்னும் பிரைஸ் வேற இன்க்ரீஸ் வந்து பண்ண போறாங்க. ஸ்டீலோட பிரைஸ் வந்து ஏறிடுச்சு. கமாடிட்டியோட அந்த ஒரு காஸ்ட் எல்லாமே வந்து ஏறிடுச்சு. அதனால இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற எல்லா ட்ரக்ஸோட பிரைஸும் வந்து ஏத்த போறாங்க. ஃபினான்ஷியலா 2027 உங்களோட பிளான் என்ன? எல்என்ஜி ட்ரக்ஸ் வந்து கொண்டு வரணும். எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து கொண்டு வரணும். டிஜிட்டல் ஃபிளீட் ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். இதுதான் இந்த மேனேஜ்மெண்டோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் 2027 பிளானா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட இந்த ஒரு புல் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்ல லீடரா வந்து இருக்காங்க. கேஷ் ஜென்ரேஷன் சூப்பரா வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான கேஷ் வந்து கையில வச்சிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பூம் வந்து இருக்கு. இதனால பெனிஃபிட் வந்து அடையறாங்க. இது எல்லாமே இங்க பாசிட்டிவான கேஸ். இதனால நடந்துச்சு அப்படின்னா இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏறும். நெகட்டிவான கேஸ் என்ன அப்படின்னா ட்ரக் பிசினஸ் வந்து கொஞ்சம் சிக்லிக்கலா மாறிச்சு அப்படின்னா, அதாவது இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. திரும்ப டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கு. கமாடிட்டியோட அந்த காஸ்ட் பிரைஸ் வந்து ஏறுது. ஸோ எல்லாமே கமாடிட்டின்னும் போது இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல்ஸ் லைக் வந்து இந்த ஸ்டீல் அப்புறம் ஒரு ட்ரக் மேக் பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்து கமாடிட்டிலாம் வந்து இருக்கோ அதோட காஸ்ட் எல்லாமே ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பெனி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட். இதுக்குள்ளதான் நெக்ஸான், பஞ்ச், கர்வ், ஏரியர் எல்லாமே வந்து வருது. இந்த கம்பெனியோட சிஓ யாரு அப்படின்னா சைலேஷ் சந்திரா. ஜேஎல்ஆர் பிசினஸ் இதுக்குள்ளதான் வருது. அதோட சிஓ வந்து பிபி பாலாஜி. இந்த ஒரு ஜேஎல்ஆர் பிசினஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டோம். மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு காம்படிஷன் வந்து இருக்கு. சைனா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா க்ரோ பண்ண முடியல. யூஎஸ் மார்க்கெட்ல வந்து க்ரோ பண்ண முடியல. கமாடிட்டி பிரைஸ் வந்து ஏறுது. ப்ரொடக்ஷன் வந்து இத்தனை நாள் ஸ்டாப்ல இருந்துச்சு. திரும்ப வந்து ரீஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ எல்லாமே நம்ம நெகட்டிவான கேசஸ் பார்த்துட்டோம், பாசிட்டிவான கேசஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஜேஎல்ஆரோட பிசினஸ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சிக்லிக்கலாக தான் இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷத்துல அவங்களோட பிளான் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேஎல்ஆர் பிசினஸ் 1.7 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சேவ் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வரப்போற 2 இயர்ஸ்ல வந்து 3 லட்சம் வண்டி விற்க போறதா சொல்லியிருக்காங்க ஜேஎல்ஆர்ல. ஸோ பாப்பா இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பெனியோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்குள்ள இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் இவி எல்லாமே உள்ள கலந்து தான் வரும். அதோட சிஓ யார் அப்படின்னா சைலேஷ் சந்திரா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவி லீடர்ஷிப்பை நாங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். அதாவது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இவி லீடர்ஷிப் வந்து தேவைப்படுது. அந்த இவி லீடர்ஷிப்பை வந்து கீழே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க தான் இவில மார்க்கெட் டாமினேட்டா வந்து இருக்காங்க. அதை கீழே விடக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்படிஷனை பொறுத்தல மஹேந்திரா, ஹுண்டா, எம்ஜி, மாருதி எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அக்ரெசிவா வந்து க்ரோ ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நடுவில் இங்க மத்தியில போராடணும் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த இவி லீடர்ஷிப் வந்து விடாம பாத்துக்க போறோம். அதான் எங்களோட ஃபோக்கஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஃபினான்ஷியல் 2027 பிளான்ஸ்லாம் சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்டோட டார்கெட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் டார்கெட் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஒரு 10% க்ரோ ஆகுது அப்படின்னா அதை விடவே அதிகமான க்ரோத் வந்து காமிக்கணும். லைக் வந்து 11, 12 மாதிரி காமிக்கணும். ஓவரால் இண்டஸ்ட்ரி க்ரோத்தை விட நாங்கள் வந்து சூப்பரா க்ரோ ஆகணுன்றது எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டாவது மார்க்கெட் ஷேர் வந்து 18-20% வந்து பிடிக்கணும். வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. டபுள் டிஜிட்ல மார்ஜின் க்ரோத் வந்து போகணும். ஸோ அந்த ஒரு டார்கெட்ல போக போதா சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் பைப்லைன் வந்து பார்க்கும்போது சியாரா இவி, அப்புறம் சஃபாரி இவி, அவன்யா பிரீமியம் இவி, நெக்ஸான் வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. டியாகோவையும் வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. இது எல்லாமே இந்த மேனேஜ்மெண்டோட புது ப்ராடக்ட்ஸா வந்து இருக்கு. ஜேஎல்ஆரோட அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதுவுமே ஒரு பிக்கெஸ்ட் கன்சர்ன் தான். ஸோ அந்த ஒரு ஜேஎல்ஆர் பிசினஸ் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னும் போது ஷேர் பிரைஸ்ல அஃபெக்ட் வந்து இருக்கும். இதை தாண்டி இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஷேர் பிரைஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்னா இருக்கிற ப்ராடக்ட் பைப்லைன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும். புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து வரணும். ஈவில் லீடர்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணும். இது எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு புல் கேஸா இருக்கும். இதுவே இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல இருக்கு, அது குறைய விடக்கூடாது. இவி காம்படிஷன் ஹெவியா இருக்கு, அதையுமே வந்து பாத்தீங்கன்னா குறைய விடக்கூடாது. ஜேஎல்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டியா இருக்கு, அதை வந்து டர்ன் ஓவர் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ இது எல்லாமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறங்கும். அடுத்த கம்பெனி அசோக் லேலண்ட். இந்த கம்பெனியோட சிஓ யாரு? ஷேனு அகர்வால்ன்றவர் தான் பாத்தீங்கன்னா சிஓவா வந்து இருக்காரு. இந்த ஷேனு அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியா வந்து இருக்கிறது இங்க இந்த கம்பெனி தான் இருக்கும். அதாவது நாங்க அசோக் லேலண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க டாடா கம்பெனியை பொறுத்தல அவங்க எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி போக மாட்டாங்க. அவங்க கிட்ட மாசான வால்யூம் வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மாசான வால்யூம்ல சேல்ஸ் வந்து நடக்கும். பட் ஆனா ஈச் ட்ரக்கோட அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தல இங்க டாடா மோட்டர்ஸோட அசோக் லேலண்ட் சூப்பரா இருக்குதா வந்து சொல்றாங்க. அது என்ன உண்மைதான் கூட. ஒரு ட்ரக்ல இருந்து ப்ராஃபிட் சூப்பரா வந்து பாத்துப்பாங்க. பிரீமியம் ட்ரக்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. டிஃபென்ஸ் பிசினஸ்ல உள்ள இருக்காங்க, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல வந்து உள்ள இருக்காங்க. இந்த கம்பெனி லாஸ்ட் 3 மாசத்துல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் உள்ள போக போதா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றதை பாக்குறாங்க. அதனால டிஃபென்ஸ் மார்க்கெட்ல க்ரோத் இருக்கிறதா பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட், அப்புறம் வந்து இங்க ஆப்பிரிக்கா, அப்புறம் சார்க் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போதா சொல்லியிருக்காங்க. இவியை பொறுத்தல ஸ்விட்ச் மொபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா வந்து இருக்கு. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலா 2027 மார்ஜின்ஸ் வந்து இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். டிஃபென்ஸ் பிசினஸ் உள்ள போகணும். எக்ஸ்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்ல பண்ணணும். எலக்ட்ரிக் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த கம்பெனியோட அந்த ஒரு ட்ரக் சைக்கிள் வந்து பார்க்கும்போது சேம் நீங்க டாடா மோட்டர்ஸ் பார்த்தோம் அதே தான். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த ஒரு ட்ரக் சைக்கிள் வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அண்ட் தென் இந்த ஒரு டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்க போதா சொல்லியிருக்காங்க. மார்ஜின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டா வந்து இருக்கும் ஷேர் பிரைஸ் வைஸ்ல. ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி டாடா மோட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை கொஞ்சம் நம்பி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இருக்கிற ரிஸ்கா வந்து இருக்கு. இது எல்லாமே நெகட்டிவா ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அடுத்ததா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. இந்த கம்பெனியோட சிஓ யாரு அப்படின்னா அனிஷ் ஷாஹான்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஓவா இருக்காரு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் உள்ள நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்குள்ள ஆட்டோமொபைல் பிசினஸ் மட்டும் கிடையாது, நிறைய பிசினஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ டீடைல் வந்து நம்ம ஃபர்தரான வந்து பார்ப்போம். அந்த ஒரு ரெவன்யூ டீடைல ரெவன்யூ ஷேரிங் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது தெரியும் ஆட்டோமொபைல் பிசினஸ் எவ்வளவு ரெவன்யூ ஷேரிங் வந்து பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே எவ்வளவு ரெவன்யூ வந்து பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் வேற ஒரு பிசினஸ்லாம் எப்படிலாம் இருக்குன்றது நம்ம வந்து லாஸ்டா வந்து பார்ப்போம். பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியோட சிஓ வந்து அனிஷ் ஷாஹான்றது தான் சிஓ. ஆட்டோமொபைல் பிசினஸ் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போது ராஜேஷ் ஜெஜுரிக்கர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, அதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். எம்என்எம் வந்து பொறுத்தல இப்ப மேனேஜ்மெண்ட் வந்து கான்ஃபிடன்ஸா வந்து இருக்காங்க. இந்தியன் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா நாங்க வந்து இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இங்க வந்து கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளினா மெயின்டைன் பண்றதா சொல்றாங்க. குரோத்தை பொறுத்தல இவங்க என்ன கேபிட்டல் வந்து டிப்ளாய் பண்றாங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி மாசான வால்யூம்ல சேல்ஸ் பண்ணணுன்றது டார்கெட்டே வந்து கிடையாது. ஒரு வண்டி வித்தாங்கன்னா கூட அதுல இருந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து வரணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அது வந்து சூப்பராகவே ரன் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எஸ்இவில லீடர்ஷிப் வந்து இருக்கிறாங்க. ஸோ நமக்கே தெரியும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் எஸ்இவில வந்து இப்போ லீடர்ஷிப் வந்து இருக்காங்க. அதுலயும் மெயினா இவில வந்து இருக்காங்க. இவில வந்து 50,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் எக்ஸ்இவி சீரிஸையும் அப்புறம் எலக்ட்ரிக் எஸ்இவி சீரியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா நம்பிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னும் புல்கிஷா வந்து போக போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிராக்டர் லீடர்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இந்தியாவில நம்பர் 1 டிராக்டர் கம்பெனியா வந்து இருக்காங்க.
5 லட்சம் வண்டிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க ஃபினான்ஷியலா 2026ல. ஃபினான்ஷியலா 2027ஓட பிளான் என்ன? எஸ்இவி இன்னும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணணும், இவியும் இன்னும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணணும், ஸ்கேல் அப் வந்து பண்ணணும், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல க்ரோ ஆகி போகணும், டிராக்டர் லீடர்ஷிப் இன்னும் கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி சொன்ன விஷயமா இருக்கு. இப்போ இந்த கம்பெனி சொன்ன மாதிரி எக்ஸிகியூஷன் கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்இவியோட டிமாண்ட் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னா, இவில வந்து இன்னும் ட்ராக்ஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, டிராக்டர் லீடர்ஷிப் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி ஷேர் பிரைஸை பொறுத்தல ஒரு புல் கேஸா வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒருவேளை பிரீமியம் வேல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கன்சிடர் பண்ணி இன்னும் அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு. அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இன்னும் அதிகமாகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி கொஞ்சம் ரிஸ்கா வந்து இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு டேட்டா வரும். அந்த ஒரு டேட்டா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிற 5 கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2027ஓட அந்த ஒரு ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒன்னொன்னா கம்பாரிசன் வந்து பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா இங்க வந்து ஹீரோ மோட்டோகார்ப், டாடா மோட்டார் சிவி, அப்புறம் வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், அசோக் லேலண்ட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எல்லாமே இருக்கு ஃபினான்ஷியல் 2026ஓட கம்பாரிசன். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50,900 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டோகார்ப் ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 77,400 கோடி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 53,500 கோடி, அசோக் லேலண்ட் வந்து 45,000 கோடி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1,99,000 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்டே இருக்காங்க. இருக்கிறதுல அதிகமா இருக்குது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் தெரியும். பட் ஆனால் இந்த ஒரு கம்பெனிக்குள்ள ஆட்டோமொபைல் பிசினஸ் மட்டும் கிடையாது, நிறைய பிசினஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 4,000 கோடி ரூபாய்க்கு மேல ஹீரோ மோட்டோகார்ப், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து 6,000 கோடி ரூபாய்க்கு மேல, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 1,500 கோடி ரூபாய்க்கு மேல. ஸோ 50,000 கோடி ரூபாய் என்னதான் ரெவன்யூ மேக் பண்ணாலும் கூட 1,500 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியுது இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு. அசோக் லேலண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 3,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 17,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 14.5% வந்து ஹீரோ மோட்டோகார்ப், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் 13.2%, பேசஞ்சர் வெஹிக்கிள் 7 to 8%, அசோக் லேலண்ட் வந்து 12 to 13%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 14 to 15%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தளவுல இங்க எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப், டாடா மோட்டார்ஸ், அண்ட் தென் அசோக் லேலண்ட், அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எல்லாமே சூப்பரா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் கொஞ்சம் வந்து இங்க அடி வாங்குது. மார்க்கெட் லீடர்ஷிப்பா பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் 2 வீலர்ல இங்க மார்க்கெட் லீடர்ஷிப்பா இருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட மார்க்கெட் ஷேர்ல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது அண்ட் தென் லீடரா வந்து இருக்குது டாடா மோட்டார்ஸ், அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது அசோக் லேலண்ட். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் டாப் 2 பிளேயருமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். இங்க டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் அசோக் லேலண்ட். பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்ல இங்க காசு வந்து பொறுத்தளவுல டாடா மோட்டார்ஸ் வந்து இங்க டாப் 3 இருக்காங்க. ஸோ அதனால அவங்க தான் மார்க்கெட்ல லீடர்ஷிப்பா இருக்காங்க. இவியை பொறுத்தல அவங்க தான் லீடர்ஷிப்பா வந்து இருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எஸ்இவி அப்புறம் டிராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்பா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே நெட் டெட்ல வந்து ஓடுதா இல்ல அப்படின்னா கேஷ் ஃப்ரீயா வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் இங்க ஹீரோ மோட்டார் பொறுத்தல நெட் கேஷா வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்காங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் நெட் கேஷா கையில வச்சிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தல கொஞ்சம் வந்து டெப்ட் வந்து இருக்கு இப்போ. அசோக் லேலண்ட் பொறுத்தல பேலன்ஸ் ஷீட் சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. இவி பிரசன்ஸா வந்து பார்க்கும்போது விடாஸ் கோடஸ்ல வந்து ஹீரோ மோட்டோகார்ப் இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தல அவங்க வந்து இவி லீடரா வந்து இருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அசோக் லேலண்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்தல இங்க வந்து எஸ்இவி அண்ட் தென் இவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் பொறுத்தல இங்க 6 to 7% ஹீரோ மோட்டோகார்ப், அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தல 15%, பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தல கொஞ்சம் ஸ்மாலா தான் வந்து இருக்காங்க. அசோக் லேலண்ட் 12 to 15%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து க்ரோ ஆயிட்டு வராங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவலா ரெவன்யூ ஷேரிங் பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோ மோட்டோகார்ப் 50,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணாலும் கூட மோட்டார் சைக்கிள் இருந்து தான் 95% ஆஃப் ரெவன்யூ வந்து வருது. 4% ரெவன்யூ ஸ்கூட்டர்ஸ்ல இருந்து, 1% வந்து இவி செக்மெண்ட்ல இருந்து வருது. ஸோ இப்போ இந்த 95% மோட்டார் சைக்கிள் இருந்து வந்தாலும் கூட அதுல ஸ்பிளண்டர், ஹெச்எஃப் டீலக்ஸ், அப்புறம் வந்து ரூரல் இந்தியாவுக்கு தேவைப்படுற பைக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சேல் ஆகுது. இந்த கம்பெனி பிரீமியம் பைக்ஸோட சேல்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணல. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தல மீடியம் ஹெவி ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் 25%, பஸ்ஸஸ் 10%, டிஃபென்ஸ் அண்ட் தென் அதர்ஸ் வந்து பார்க்கும்போது 15% கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தல எஸ்இவி வந்து 70%, ஹேட்ச்பேக்ஸ் வந்து 15%, இவி வந்து பாத்தீங்கன்னா 10 to 12%. இங்க அதர் செக்மெண்ட் எல்லாமே பேலன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அசோக் லேலண்ட் பொறுத்தல ட்ரக்ஸ் வந்து 70%, பஸ்ஸஸ் வந்து 15%, டிஃபென்ஸ் வந்து 8%, பவர் சொல்யூஷன்ஸ் அப்புறம் மற்ற விஷயத்துல இருக்காங்க அதுல இருந்து 7% வந்து வருது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்தல இங்க 40% வந்து எஸ்இவி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்து வருது. டிராக்டர்ஸ் அப்புறம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து 25% வந்து வருது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல 15% வந்து வருது. டெக்னாலஜி அப்புறம் அதர் பிசினஸ் எல்லாம் இருக்காங்க அதுல இருந்து 20% வந்து வருது. ஸோ இப்போ நம்ம ஓவராலா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சரா கன்சிடர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஹீரோ மோட்டோகார்ப் எடுத்தோம் அப்படின்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 17ல வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பார்க்கும்போது 3.72% வந்து இருக்கு. ஸோ டிவிடெண்டும் நல்லா வந்து தந்துட்டு இருக்காங்க. பிரைஸ் ட்ரெயினிங்ஸும் நல்லா வந்து இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்றதுக்கு சூப்பரா வந்து இருக்கு. 4,975 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 5,200, 300 வரைக்கும் கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அசோக் லேலண்ட் 157 ரூபாய்க்கு வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 24.7ல வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் எல்லாமே 2.2% வந்து இருக்கு. டிவிடெண்டும் நல்லா கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுமே 160, 170 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்க்கும்.
பிரைஸ் எர்னிங்ஸ் 26, 27 தாண்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது கீழே இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. அடுத்ததான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ₹3075 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 21 வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ண பிசினஸ்ன்ற ரீசன்னால இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் எர்னிங்ஸ் 23 to 24 போற வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா 3200, 3300 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ₹3075 வந்து இருக்கு. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 20.8 வந்து இருக்கு. ₹360 வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியுமே வந்து பார்க்கும்போது டிவிடெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் தராங்க இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ இதுவுமே இந்த டைம்ல கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா தான் வந்து இருக்கு. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ₹402 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 37.4 வந்து காமிக்குது. இது பார்க்கும்போது அதிகமா இருக்கும். இந்த டைம்ல கன்சிடர் பண்ண வேணாம்ன்ற மாதிரி தோணும். பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து ட்ரைலிங் பிரைஸ் எர்னிங்ஸா வந்து இருக்கு. ட்ரைலிங் பிரைஸ் எர்னிங்ஸ்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல வந்து இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த ட்ரைலிங் பிரைஸ் எர்னிங்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயர்ல லிஸ்ட் ஆயிருக்கும் போது இந்த கம்பெனி பிசினஸ் எல்லாமே ரெண்டா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ஃபார்வர்ட் பிரைஸ் எர்னிங்ஸ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் தென் இந்த கம்பெனி ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து என்ன இருக்க போகுதோ அதை வந்து கால்குலேட் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிவைட் பண்ணி பார்க்கும்போது என்ன வருதோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஃபார்வர்ட் பிரைஸ் எர்னிங்ஸ் தான் வந்து இருக்கு. அந்த ஒரு ஃபார்வர்ட் பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து 22 to 25 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால டாடா மோட்டார்ஸ் இந்த டைம்ல கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் 12 மந்த்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் இங்க 37 பிரைஸ் எர்னிங்ஸ். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், ஆட்டோமொபைல எப்படி எப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்க போகுதுன்றது அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.